கிருபையும் சமாதானமும். பவுலும் சில்வானும் தீமோத்தேயும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்குள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் இருக்கிற தெசலோனிக்கேயர் சபைக்கு எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. சகோதரரே, நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்க கடனாளிகளாயிருக்கிறோம். உங்கள் விசுவாசம் மிகவும் பெருகிறபடியினாலும் நீங்கள் எல்லாரும் ஒருவரில் ஒருவர் வைத்திருக்கிற அன்பு அதிகரிக்கிறபடியினாலும் அப்படி செய்கிறது தகுதியாயிருக்கிறது. நீங்கள் சகிக்கிற சகல துன்பங்களிலும் உபத்திரவங்களிலும் பொறுமையையும் விசுவாசத்தையும் காண்பிக்கிறது நிமித்தம் உங்களை குறித்து நாங்கள் தேவனுடைய சபைகளில் மேன்மை பாராட்டுகிறோம். அப்போஸ்தலர் பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதின முதலாவது நிருபத்தில் அவர்களை வாழ்த்தினது போலவே இந்த இரண்டாவது நிருபத்திலும் அவர்களை வாழ்த்துகிறார். அவர்களை வாழ்த்துவதற்கு முதலாவது நிருபத்தில் பயன்படுத்தின அதே வார்த்தைகளையே இந்த நிருபத்திலும் பயன்படுத்துகிறார். மற்ற இடங்களில் சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டிருப்பது போலவே தெசலோனிக்கேயில் உள்ள சபையும் பிதாவாகிய தேவனுக்குள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் பவுல் தெசலோனிக்கேய சபையார் மீது மிகுந்த அன்பு வைத்திருக்கிறார். அவர்களுக்காக பவுலும் அவருடைய உடன் ஊழியரும் எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்திரிக்கிறார்கள். தாங்கள் அவர்களுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்க கடனாளிகளாக இருப்பதாக பவுல் சொல்லுகிறார். கர்த்தர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து நாம் அவரை எப்பொழுதும் ஸ்தோத்திரிக்க வேண்டும். அவர் நமக்கு செய்த நன்மைகளுக்கு மாத்திரமல்ல, அவர் மற்றவர்களுக்கு செய்த நன்மைகளுக்காகவும் நாம் கர்த்தரை எப்பொழுதும் ஸ்தோத்திரிக்க வேண்டும். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவது நம்முடைய கடமை. கர்த்தரை ஸ்தோத்திரிக்க நாம் கடனாளிகளாய் இருக்கிறோம். நாம் மற்ற விசுவாசிகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணும்போது நாம் அவர்கள் மீதுள்ள அன்பையும் கரிசனையையும் வெளிப்படுத்துகிறோம். அது மாத்திரமல்ல, மற்ற விசுவாசிகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்பது நம்முடைய கடமையாகவும் இருக்கிறது. கர்த்தரை ஸ்தோத்திரிக்க நாம் கடனாளிகளாய் இருக்கிறோம். அப்போஸ்தலர் பவுல் தெசலோனிக்கேயரை குறித்து தேவனுடைய சபையில் மேன்மை பாராட்டுகிறார். பவுல் ஒருபோதும் முகஸ்துதி பண்ணுவதில்லை. தேவையில்லாமல் தன்னுடைய சிநேகிதரை புகழ்ந்து பேச மாட்டார். ஆனாலும் தெசலோனிக்கேயரை குறித்து நலமான வார்த்தைகளை பேசுகிறார். அவர்களை குறித்து தேவனுடைய சபைகளில் மேன்மை பாராட்டுகிறார். தெசலோனிக்கேயருடைய விசுவாசத்தின் கிரியையையும் அவர்களுடைய அன்பின் பிரயாசத்தையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள அவர்களுடைய நம்பிக்கையின் பொறுமையையும் பவுல் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக இடைவிடாமல் நினைவு கூர்ந்து தேவனை துதிக்கிறார். தெசலோனிக்கேயர் தேவ கிருபையில் பெருகி இருக்கிறார்கள். தேவனுடைய கிருபை எங்கெல்லாம் காணப்படுகிறதோ அங்கெல்லாம் அது பெருக வேண்டும். தேவ கிருபை எங்கெல்லாம் பெருகுகிறதோ அங்கெல்லாம் தேவனுடைய நாமம் மகிமைப்படுத்தப்பட வேண்டும். கர்த்தர் தமது இரக்கத்தினாலும் தயவினாலும் தம்முடைய கிருபையை நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய கிருபைக்காக அவரை ஸ்தோத்திரிக்க நாம் கடனாளிகளாக இருக்கிறோம். தேவ கிருபை நம்மிடத்தில் இன்னும் பெருக வேண்டும். நம்மிடத்தில் காணப்படுகிற தேவ கிருபை மிகவும் கொஞ்சமாய் இருக்கிறது என்றும், தேவ கிருபை இப்போதுதான் நமக்கு வர ஆரம்பித்திருக்கிறது என்றும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். சந்தோஷமும் துக்கமும் கலந்திருக்கும். நாம் துக்கப்படும் போது எப்படி சந்தோஷப்படுவது என்று நமக்கு தெரியாமல் போகலாம். எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் நம்முடைய துக்கம் சந்தோஷமாய் மாறாமல் போகலாம். தேவனுடைய கிருபையினால் மாத்திரமே நம்முடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். நம்முடைய துக்கத்தை எப்படி சந்தோஷப்படுத்துவது என்று நமக்கு தெரியாமல் போனாலும் நம்முடைய சந்தோஷத்தை எப்படி இன்னும் அதிகரிக்க செய்வது என்று நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். துக்கத்தில் இருந்து சந்தோஷத்திற்கு மாறுவது கடினம். சந்தோஷத்தில் இருந்து அதிக சந்தோஷத்திற்கு மாறுவது எளிது. தெசலோனிக்கேயருடைய விசுவாசம் மிகவும் பெருகுகிறது. விசுவாசத்தின் பெருக்கம் விசுவாசத்தின் கிரியைகளில் வெளிப்படும். விசுவாசம் பெருகுகிற போது தேவனுடைய மற்ற கிருபைகள் எல்லாம் கூட பெருகும். விசுவாசத்தின் வளர்ச்சிக்கு தக்க பிரகாரம் கிருபையும் வளர்ச்சி பெறும். தெசலோனிக்கேயர் ஒருவரில் ஒருவர் வைத்திருக்கிற அன்பு அதிகரித்திருக்கிறது.
விசுவாசம் பெருகுகிற போது அன்பும் அதிகரிக்கிறது. அவர்களுடைய பொறுமையும் அவர்களுடைய விசுவாசமும் பெருகுகிறது. எல்லா உபத்திரவங்களிலும் எல்லா துன்பங்களிலும் அவர்கள் பொறுமையையும் விசுவாசத்தையும் காண்பிக்கிறார்கள். நமக்கு துன்பங்களும் உபத்திரவங்களும் வரும்போது பதறக்கூடாது. பொறுமையையும் விசுவாசத்தையும் காண்பிக்க வேண்டும். துன்பங்களையும் உபத்திரவங்களையும் பொறுமையோடு சகித்துக் கொள்ள வேண்டும். நாம் உபத்திரவங்களில் இருக்கும்போது நம்முடைய பொறுமையும் விசுவாசமும் புடமிடப்படும். துன்பங்களிலும் உபத்திரவங்களிலும் விசுவாசத்தை காத்துக்கொள்கிறவர்கள் அவற்றை பொறுமையோடு சகித்துக் கொள்வார்கள். துன்பங்களும் உபத்திரவங்களும் இயல்பாகவே நமக்கு வேதனையை தரும். ஆனாலும் இயேசு கிறிஸ்துவின் மீதுள்ள விசுவாசத்தினால் அவருடைய வார்த்தைகளை நம்பி துன்பங்களையும் உபத்திரவங்களையும் பொறுமையோடு சகித்துக் கொள்ள வேண்டும். துன்பங்களிலும் உபத்திரவங்களிலும் நாம் சோர்ந்து போய்விடக்கூடாது. தேவ கிருபையினால் நம்முடைய சோர்வு நம்மை விட்டு நீங்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்த வேண்டும் என்று அவருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். தெசலோனிக்கேயருக்காக தேவனை ஸ்தோத்திரிக்க வேண்டிய காரியங்கள். விசுவாசம் மிகவும் பெருகுகிறபடியினால், ஒருவரில் ஒருவர் வைத்திருக்கிற அன்பு அதிகரிக்கிறபடியினால், அவர்கள் சகிக்கிற சகல துன்பங்களிலும் உபத்திரவங்களிலும் பொறுமையை காண்பிக்கிறது நிமித்தம், அவர்கள் சகிக்கிற சகல துன்பங்களிலும் உபத்திரவங்களிலும் விசுவாசத்தை காண்பிக்கிறது நிமித்தம், நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டு வளரும் நல்ல மரம் நன்றாக வளர்ந்து அதிகமாக கனி கொடுப்பது போன்றது. விசுவாசம் என்பது கிருபையின் வித்துக்களில் ஒன்றாகும். இந்த விசுவாசம் ஒவ்வொரு விசுவாசியினிடத்திலும் வளர்ந்து வல்லமையோடு கிரியை நடப்பிக்கும். மற்ற சபைகளில் பவுல் தெசலோனிக்கேயரை ஓர் எடுத்துக்காட்டாக விளக்கி கூறுகிறார். கிருபையினால் தெசலோனிக்கேயர் துன்பங்களிலும் உபத்திரவங்களிலும் பொறுமையையும் விசுவாசத்தையும் காண்பிக்கிறதை மற்ற சபைகளுக்கும் எடுத்துக்காட்டாக கூறுகிறார். அப்போஸ்தலர் 17:5-13, 1 தெசலோனிக்கேயர் 2:14 ஆகிய வசனங்கள் மூலமாக தெசலோனிக்கேயர் யூதர்கள் மூலமாகவும் தங்கள் பட்டணத்தார் மூலமாகவும் பல பாடுகளையும் இன்னல்களையும் துன்பங்களையும் அனுபவித்து வந்தார்கள் என்பது தெரிய வருகிறது. இந்த உபத்திரவங்களின் நடுவிலும் அவர்கள் கர்த்தருடைய சுவிசேஷத்தை விசுவாசத்தோடு பற்றி கொண்டார்கள். அவர்களுடைய ஜீவியங்களில் சுவிசேஷத்தின் வல்லமை கிரியை நடப்பித்தது. அவர்கள் உபத்திரவத்தின் நிமித்தமாக சுவிசேஷத்தில் இருந்து வழிவிலகி செல்லவில்லை. உபத்திரவம் மெய்யான சபையை ஒருபோதும் பாதிக்காது.